अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீபாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப்பெறுகின்ற அந்த ஸ்தோத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பாதுகையினுடைய பெருமையானது ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே 189வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையானது அந்த ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு எழுந்தருளியிருக்கிற பொழுது நல்ல பராக்கிரமத்தை அடைந்து அது குறைவில்லாமல் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினாள் அந்த பாதுகா தேவியானவள். அதாவது தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்து காக்க வேண்டியவர்களை காத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் அந்த பாதுகையாலே செய்யப்பட்டது என்கிற அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிராப்தாபிஷேகா மணிபாதரக்ஷே பிரதாபம் உக்ரம் பிரதிபத்யமானா சசாச பிருத்வீம் பவதி யதாவத் சாகேத சிம்மாசன சார்வபௌமி. அதாவது சாகேத சிம்மாசன சார்வபௌமி. சாகேத சிம்மாசனம் என்னால் சாகேதம் என்னால் அந்த அயோத்தியா பட்டணத்தினுடைய இன்னொரு பெயர் அது. சாகேதம் என்பது அயோத்தியை என்கிற ஊரினுடைய மற்றொரு பெயர் அது. அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய சாகேத சிம்மாசனம் என்று அதிலே எழுந்தருளியிருக்கிறாள் இந்த பாதுகா தேவி. அவள் சார்வபௌமி என்னால் என்ன? பெரிய சார்வபௌமன் என்னால் உலகுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக எழுந்தருளியிருக்கிற நிலை அது. அது பிராப்தா அபிஷேகா, அந்த பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு இப்படி சார்வபௌமியாக அந்த சாகேத சிம்மாசனத்திலே எழுந்தருளியிருக்கிறாள். அவளுக்கு என்ன கிடைத்தது? உக்ரம் பிரதாபம் பிரதிபத்தியமானா, நல்ல உக்ரமான கடுமையான பராக்கிரமத்தை அடைந்து விட்டாள். அதாவது சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த ஒரு சக்தி வந்து விட்டது பாதுகைக்கு. உக்ரம் பிரதாபம் பிரதிபத்தியமானா, அப்படி அடைந்து விட்டபடியினாலே அவள் என்ன பண்ணினாள் என்னால் சசாச பிருத்திவீம் யதாவத்து, எப்படி அந்த பூமியை காக்க வேண்டுமோ, யதாவத்து என்னால் என்ன அர்த்தம்? எந்த முறையிலே அந்த பூமியை காக்க வேண்டுமோ, அதாவது நல்லவர்களை வாழ்வித்து தீயவர்களை அழித்து இதையெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை அல்லவா? அதையெல்லாம் இந்த பாதுகையானது நன்றாக செய்தது. ஆஹ சசாச பிருத்வீம் யதாவத்து சாகேத சிம்மாசன சார்வபௌமி என்று சாகேத சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்து இந்த உலகத்தை உள்ளபடி யதாவதி என்னால் நல்லவர்களை காத்தும் தீயவர்களை அழித்தும் எல்லாருக்கும் நன்மைகளை செய்தும் இப்படியாக இந்த ராஜ்யமானது உன்னாலே ரட்சிக்கப்பட்டது என்று என்ற 189வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 190வது ஸ்லோகம். அதுல என்ன காட்டுகிறார்? இதே அர்த்தத்தை தான் இன்னும் கொஞ்சம் விசித்து காட்டுகிறார், வேறு விதமாக சொல்லுகிறார். என்ன? ராமபிரானை பிரிந்திருந்த வருத்தத்தாலே அயோத்தியில இருக்கிறவர்களெல்லாம் வருத்தத்தை அடைந்திருந்தார்கள்.
உனக்கு பட்டாபிஷேகமான பிற்பாடு எல்லாரும் ஓரளவு குளிர்ச்சியை அடைந்தார்கள் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். தசானனாதீன் மணிபாதரக்ஷே ஜிகீஷதோ தாசரதேர் வியோகாத் ஜாதோபதாபா த்வயி சம்பிரயுக்தைஹ தீர்த்தோதகைஹ உச்வசிதா தரித்ரீஹ. ராமபிரான் ராவணன் முதலானவர்களை ஜெயிப்பதற்காக அவன் சென்று விட்டான். எங்கே சென்று விட்டான்? வனத்திற்கு சென்று விட்டான். மகே மணிபாதரக்ஷே, மணிபாதரக்ஷே என்னால் மாணிக்கங்கள் அழிக்கப்பட்ட பாதுகையே. தசானனாதீன் ஜிகீஷதா, தசானனாதீன் அதாவது 10 தலைகளை உடைய ராவணன் முதலானவர்களை ஜெயிப்பதற்காக அவன் தாசரதேர் வியோகாத், அந்த தாசரதியான ராமபிரான் அயோத்தியை விட்டு பிரிந்து சென்று விட்டான். அதனால அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேருக்கும் என்ன ஆகிவிட்டது? ஜாதோபதாபா, ஜாத உபதாபா, அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய துக்கம் ஏற்பட்டது. உபதாபம் என்னால் வெப்பம் என்று சொல்லலாம். உடம்பெல்லாம் சூடாய் போய்விட்டது. அதாவது துக்கம் ஏற்பட்டால் உடம்பு கொதித்து போய் விடுகிறது. அதுதான் இந்த மாதிரி ஆயிடுது. அப்போ எல்லாரும் உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டவர்களாய் ராமபிரானை பிரிந்த வருத்தமாகிய உஷ்ணம், அந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அந்த சமயத்திலே என்ன ஆயிற்று என்னால் இந்த பூமியானது ஒரு விதமாக குளிர்ச்சியாக பண்ணப்பட்டதுன்னு. அந்த தரித்திரி, அந்த பூமிக்குத்தான் உஷ்ணம் ஏற்பட்டது, அதுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது. எப்படி குளிர்ச்சி ஏற்பட்டது என்னால் துவயி சம்பிருக்தைஹி சம்பிரயுக்தைஹி தீர்த்தோதகைஹி. அதாவது பட்டாபிஷேகம் பண்றதுன்னா என்ன பண்ணுவான்? சிம்மாசனத்திலே ஒருவனை எழுந்தருள பண்ணி அவனுடைய மேலே நல்ல புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் சேர்ப்பார்கள். பல பல புண்ணிய நதிகளில் இருந்தெல்லாம் தீர்த்தங்களை கொண்டு வந்து அவன் மேலே அபிஷேகம் பண்ணுவார்கள். அதான் பட்ட அபிஷேகம். பட்டத்திலே அமரச் செய்து அவனுக்கு அபிஷேகம் செய்வது, அதுதான் பட்டாபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது கூட நாம் பார்க்கிறோம், மணி விழா என்று சட்சப்த பூர்த்தி 60வது ஆண்டு விழா என்று நடக்கிற பொழுது அப்பொழுது நல்ல புண்ணிய தீர்த்தங்களை வைத்து அவருக்கு அபிஷேகம் செய்வது என்று இப்படியெல்லாம் சில நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த புண்ணிய காரியம். பட்டாபிஷேகம் நடைபெறுகிற பொழுதும் இந்த மாதிரி காரியங்களை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? அந்த பட்டத்திலே அவனை அமர வைத்து அபிஷேகம் செய்வார்கள். அதுதான் பட்டாபிஷேகம். அது ராமபிரானாயிருந்தால் அவனுக்கு செய்திருப்பார்கள். ஆனால் ராமபிரானுக்கு பதிலாக இப்பொழுது பாதுகை தானே. உடனே அந்த பாதுகையை சிம்மாசனத்திலே வைத்து என்ன செய்தார்கள் என்னால் பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை எல்லாம் அந்த பாதுகை மேலே சேர்த்தார்கள். அப்படி அந்த சம்பிரயுக்தைஹி தீர்த்தோதகைஹி உச்வசிதா தரித்ரி, அப்படி அந்த பாதுகை மேலே சேர்த்த அந்த குளிர்ந்த தண்ணீரானது பூமியிலே படிந்து என்ன ஆகிவிட்டது? பூமியை குளிரச் செய்தது. இதை எப்படி சொல்லுகிறார்? ராமபிரான் காட்டிற்கு எழுந்துள்ளபடினாலே கொதித்து கிடந்த அந்த பூமியானது இப்பொழுது பாதுகையினுடைய பட்டாபிஷேகத்தாலே சற்று குளிர்ந்தது என்று சொல்லணும். அதை இப்படி தெரிவிக்கிறார். அது கொதித்து கிடந்த பூமியானது பாதுகையே உனக்கு அபிஷேகம் செய்கிற பொழுது தீர்த்தத்தை சேர்த்தார்கள் அல்லவா, அந்த தீர்த்தத்தாலே பூமி குளிர்ந்து விட்டது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதனால என்ன, பூமியில் அந்த தீர்த்தம் பட்டவுடனே பூமிக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா, அதைத்தான் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. இதை அப்படியே ஆழ்வார்கள் விஷயத்திலே கொள்ள வேண்டுமானால், எம்பெருமான் எங்கோ எழுந்தொழிருக்கிறான் பரமபதத்திலே, அவனை விட்டு பிரிந்து நாம் எல்லாரும் தாபத்திரயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சம்சாரத்திலே உலக வாழ்க்கையாகிற தாபத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள், திவ்ய பிரபந்தங்கள், அத்தாலே நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது என்று அப்படி பொருள் கொள்ளும்படியாக இது அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 191வது ஸ்லோகம். இந்த 191வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், இந்த சிம்மாசனத்திலே என்ன பண்ணினார் பரதாழ்வான்? உன்னை எழுந்தருள பண்ணி உனக்கு ஒரு குறைவில்லாமல் அந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி ராஜ்யத்தையும் உனதாக்கி வைத்தார் என்று அந்த அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறார்.
அத்யாசிதம் மனுமுகை கிரமசோ நரேந்திரைः ஆரோப்பிய தேவி பவதீம் தபனீய பீட்டம் ராஜ்யாபிஷேகம் அனகம் மதிபாதரக்ஷே ராமோஜிதம் தவ வசம் பரதோ விதேனா. அத்யாசிதம் மனுமுகைः கிரமசா நரேந்திரைः மனு முதல் கொண்டு நரேந்திர கிரமசா வரிசையாக, அதாவது வழி வழியாக ஒரு மனு, அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளை, அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளை, அது நடுவில் திலீபன், அஜன் என்று பல அரசர்கள், ரகு மகாராஜன் என்று இப்படி பல அரசர்கள் வந்து தசரதன், அதற்கு பிறகு ராமபிரான் இந்த சிம்மாசனத்திலே எழுந்துள்ள வேண்டும் அந்த வரிசையிலே. ஆனால் அந்த சிம்மாசனத்திலே தசரதருக்கு பிறகு அந்த சிம்மாசனத்திலே ஏறியது யார் என்னால் பாதுகையான நீதானே. அத்யாசிதம் மனுமுகைஹி கிரமசோ நரேந்திரைஹி ஆரோப்பிய தேவி பவதீம் தபனீய பீட்டம். அந்த உயர்ந்த பீட்டத்திலே, சிம்மாசனத்திலே, தபனீய பீட்டம் என்னால் ஜுவலித்து கொண்டிருக்கிற அந்த சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்திலே நீ அத்தியாசித்தம், நீ ஏறி இருக்கிறாய், அதாவது உன்னாலே ஏறப்பட்டிருக்கிறது அது. அப்படிப்பட்ட உன்னை ஆரோப்பியா, அப்படி ஆரோப்பியா என்னால் பரதாழ்வான் உன்னை அதிலே ஏறும்படி செய்து, அதுக்கு மேல என்ன பண்ணினார், ராஜ்யாபிஷேகம் கிருத்தவான் பரதா, உனக்கு ராஜ்யாபிஷேகத்தை பரதாழ்வான் செய்தருளினான். அது எப்படிப்பட்ட ராஜ்யாபிஷேகம், ராமோச்சிதம், ராமனுக்கு செய்ய வேண்டிய ராஜ்யாபிஷேகத்தை உனக்கு செய்து என்ன பண்ணினான், இந்த உலகத்தையே என்ன பண்ணினான், தவ வசம் பரதோ விதேனே, எல்லாவற்றையும் உன்னுடைய வசத்திலே கொடுத்தான். அதாவது என்ன, இந்த பட்டாபிஷேகத்தை உனக்கு சுவாதீனமாக ஆக்கினான் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சிம்மாசனத்திலே ராமபிரான் ஏறி இருக்க வேண்டும், அந்த ராமபிரானுக்கு தகுதியான சிம்மாசனம் அது. ஆனால் அந்த சிம்மாசனத்திலே பரதாழ்வான் உன்னை ஏற்றி வைத்து உனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தான். அதாவது மனு முதலான ராஜாக்கள் எழுந்தருள் இருந்த தங்கமயமான சிம்மாசனம் அது. வரிசையாக ராஜாக்கள் எழுந்தருள் இருந்தார்கள். அதிலே வரிசையாக எழுந்தருள் இருக்கிற கிரமத்திலே தசரதற்கு பிறகு அந்த சிம்மாசனத்திலே எழுந்தருள வேண்டியவன் ராமபிரானாய் இருந்தும் கூட அதை கைகேயி ஒரு வரத்தாலே மாற்றிவிட்டாள் அல்லவா. ராமபிரானுக்கு பதிலாக பரதாழ்வான் எழுந்தருள் இருக்க வேண்டும் என்று அவள் வரம் கேட்டாள். ஆனால் பரதாழ்வானோ என்ன செய்தான் என்றால், ராமபிரானுக்கு பிறகு தான் ராமபிரானுடைய சிம்மாசனத்திலே அமர்வதாவது. அதனால என்ன செய்தார், ராமபிரானுடைய பாதுகையை கொண்டு போய் அந்த சிம்மாசனத்திலே ஏற்றி வைத்தார் என்று அந்த பட்டாபிஷேகத்தையே, தனக்கு வந்த பட்டாபிஷேகத்தையே அதை இந்த பாதுகைக்கு உரியதாக ஆக்கிவிட்டார் அல்லவா. பரதாழ்வான் செய்த ஒரு பெரிய திருப்பணி அது. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆயினாலே பரதாழ்வான் என்ன பண்ணினார், தனக்கு கிடைத்த ராஜ்யத்தை உனக்கு கொடுத்து, அதாவது நீ இருக்க வேண்டும் அந்த சிம்மாசனத்திலே என்று பாதுகையே உன்னை அன்றோ அந்த சிம்மாசனத்திலே எழுந்துள்ள பண்ணினார் என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.